லால்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் புமுலூர் ஊராட்சி புள்ளம்பாடி ஒன்றியத்தில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் ஐயா விவசாய அமைச்சராக இருந்தாங்க. அவருடைய பேரை இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சராக இருக்காரு. அன்பு சகோதரர் கே நேரு அவர்கள் இங்கே பக்கத்தில் குமுளூருக்கு பக்கத்தில் காணக்கரியா நல்லூர், அவர் இன்னைக்கு வந்து நகராட்சி துறை அமைச்சராகவும் குடிநீர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறாரு. அவங்க ஊரில் ஏழை பாதைகள் வாழாமல் கிட்டத்தட்ட 6 குளங்களை அடித்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களுடைய இடங்களை போலி பத்திரம் போட்டு இந்த சூரிய சக்தி மின்சாரம்னு சொல்லி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து 2 மந்திரிகள் இன்னைக்கு முளைச்சு பிடிச்சிட்டு 2 நாளாக பார்த்தாக்க முதல்வரை கூட்டிக்கிட்டு நாங்கள் காவிரி படுகையை காப்பாற்றுறோம், 41 தொகுதியையும் நாங்கள் அடுத்த தடவை பிடிச்சி போடுவோம் 2026ங்கிறாங்க. இந்த மாதிரி ஏழபாத நிலத்தங்களும் குளந்துட்டைகளை 6 கோட்டை மழைநீர் சேமிப்பு குளங்களெல்லாம் அழிச்சு விட்டு நீ எந்த ஆட்சிக்கு வர போறீங்க 2026ல்? மக்கள் வைத்தியத்தில் கூட்டிட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளூர்ல இருந்துட்டு 2 மந்திரியும் இப்படி ஏழபால நிலங்களை அடிக்கிறதுக்கு நீங்க தொடர்பு போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தட்டி கட்டு தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் போராட்டம், கோரிக்கை மனு எதுவுமே நடக்கல. இது நடக்கிறதுக்கு அப்புறம் தான் மாண்புமை உயர்நீதிமன்றத்தை நாடி வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த வழக்கை போட்டு நடத்திட்டு இருக்கோம். மாண்புமை உயர்நீதிமன்றனாலும் எங்களை காப்பாற்றி கொடுக்கோங்கிற அந்த சமூக அக்கறையோடு நாங்கள் பொதுநல வழக்கு போட்டு பாமர மக்களுக்காக வேண்டி நாங்கள் வாதாடிக்கிட்டு இருக்கோம். இப்படி பாமர மக்களுடைய வயிற்றுல அடிச்சுட்டு நாங்கள் 2026 ஆட்சி அமைப்போம். எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தையை இன்னைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பேசிட்டு இருக்காங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பேட்டியை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு.